அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வம்சத்துக்கும் அண்ணே இந்த வில்லன் கேரக்டருக்கு டப்பிங் பேசி கொடுங்கண்ணா. அவரை வந்து ரொம்ப அப்படியே உரிமையா கூப்பிடுறதுக்கு கோலிச்சோட படம் தூங்கும்போது அங்கே தூங்கும்போது மில்டன்ட்ட வந்து இந்த வாய்ஸ் யார் நல்லா இருக்கும் இது கணினன் வச்சுக்கோங்க கணினனை கூப்பிடுங்க நான் தான் ஃபோன் அடிப்பேன் கணினா அந்த படத்துக்கு வந்து டப்பிங் பேசி கொடுத்துருங்க வந்துடுவார் பசங்க டூ நைட் ஷூட்டிங் அவர் 6:30 மணிக்கு ஷூட்டிங் காலையில் ஒரு 10 மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன் அந்த கேரக்டர் கனியண்ணா நடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு திடீர்னு தோணுது காலையில் ஒரு 9-10 மணிக்கு அடிக்கிறேன் அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க அப்படின்னு ஏன்னா சொல்லு அப்படிங்கிறாரு இந்த மாதிரி பசங்களில் ஒரே ஒரு சீன் நான் நடிச்சு தர முடியுமா அப்படின்னு எத்தனை மணிக்கு எங்கே வரணும் அப்படின்பாரு அவ்வளோதான் வருவார் நடிப்பார் என்ன ஏதுன்னு மாட்டார் அப்புறம் டப்பிங்கில் தான் சந்திப்போம் அப்புறம் அந்த கொலைஞ்சின்னு அந்த நவீன் என்னுடைய அசிஸ்டண்ட் ஒரு படம் பண்ணுறான் அவன் வந்து அண்ணா கனியன்கிட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிறான் அப்படின்னு அண்ணா இந்த நம்ம அசிஸ்டன்ட்ஸ் படம் பண்ணுறாங்க அதுக்கு நீங்கள் வந்து நடிச்சு கொடுக்கணும் பண்ணிவிடுவோம் என்ன அதை சொல்லி அவ்வளோதான் அது கதையை கேட்குறாரு சம்பளம் என்ன ஏது என்ன எதுவுமே எதுங்கள ஓகே நடிச்சு குடிச்சிட்டாரு அப்புறம் பார்த்தா அவங்க சம்பளமாக ஒன்றுமே பேசவே இல்லை இது பண்ணவே இல்லை அண்ணன் ராபின்வுட் மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய வாங்கி இல்லாத இடத்துல ராபின்வுட் பண்ணுறது மாதிரி இவர் இப்போ கம்பெனி பெருசாக இருக்கிறதுல நிறைய வாங்கிக்குவார் இல்லாதவங்கள்ட்ட சும்மா பண்ணி கொடுத்துருவார் அப்புறம் ஒரு நாள் எப்படின்னா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஏன்டா பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறோம்னு சொல்லுவாங்க இவங்கடா பொட்டு கூட வைக்க மாட்டாங்க போல அப்படிங்கிறாரு ஒன்றுமே கொடுக்கல அதுக்கும் ஓகே ஓகே போ என் தம்பி சொன்னான் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டார் அந்த மாதிரி நிறைய டைரக்டர்களுக்கு வந்து சின்ன படங்கள் சின்ன இதுன்னா அறிமுக இயக்குநர்கள் அப்படின்னா அண்ணன் போய் இப்போ முடிச்சு கொடுத்து வந்துடுவார் அதை கால்குலேட் பண்ணி பெரிய கம்பெனியில் சேர்த்து வாங்கிக்குவாருன்னு வச்சுக்கோங்க அதை வாங்கி இங்கே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறது அது அண்ணனுடைய ஒரு மனசு வந்து பெரிய இது அந்த மாதிரி இப்போ உண்மையிலே 10 நாளைக்கு முன்னால் திடீர்னு ஃபோன் அடிச்சார் இங்கே இருக்க அப்படின்னா நான் இங்கே மாதிரி இருக்கேன் மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு நான் இல்லைண்ணே இப்போ வெளில இருக்கேன் அப்படின்னாரு சேர்ந்து போனால் பேசிக்கிட்டு இருக்கோம் 3 கதை சொல்லிட்டாரு உட்காந்து கதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு நாங்கள் மீட் பண்ணால் கதை தான் பேசுவோம் ஒன்று நான் சொல்லுவேன் இவ்வளோ சொல்லுவார் டக்கு 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 டக்குன்னு பிரபாஸுக்கு ஒரு கதை சொல்கிறாரு அவருக்கு ஒரு கதை இங்கே ஒரு கதை அப்படின்னு கதை சொல்லி முடிச்சிட்டார் அப்புறம் நான் ஒரு மாதிரியா இருக்கேன் ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்னாரு இல்லைண்ணா கொஞ்சம் பண பிரச்சனைனா ஒரு 10 லட்ச ரூபா அப்படிங்கிறேன் அவ்வளோதானே 4 கழிச்சு கொடுத்து விட்றேன் வீட்டுக்கு கொடுத்து விட்டாரு எனக்கு பணம்னா ஒரு 2-3 பேர்ட்ட சூரி இந்த மாதிரி ஒரு 2-3 நண்பர்கள் இருக்காங்க அந்த மாதிரி மாற்றி மாற்றி வாங்கிக்குவோம் டக்குன்னு அப்படி வந்து அப்படி ஒரு கூட பிறக்காத ஒரு அண்ணன் தான் கண்ணியண்ணன் அவருடைய ஃபங்க்ஷனில் தம்பிராமன் உடனே வந்து அண்ணன் ஒரு 10 போட்டுருமான்னு பார்க்காதீங்க அந்த இடத்துல சினிமாவில் வந்துக்கிட்டு அந்த இடத்துல உங்களை வச்சுக்கிறது சந்தோஷம் நாங்களாம் அப்பப்போ வாங்கிக்குவோம் கொடுத்துக்குவோம் என்ன சூரி இல்லை நிறைய இருக்கு அவர்கிட்ட ராமாபுரத்தில் இருக்காருல்ல அதனால நிறைய இருக்கும் அவர்கிட்ட இருக்கிற இடம் ராமபுரம்ல அதனால இங்கே நிறைய வரும் அந்த மாதிரி அண்ணன் வந்து நான் தான் அழகா நிறைய இது பண்ணியிருக்கேன் அந்த அண்ணன் வந்து இன்னைக்கு வா அப்படிங்கும்போது அதுவும் பாலாண்ணன் வர்றா நீனும் பாலாண்ணன் தாண்டா அதுங்கணும் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உண்மையிலேயே அதை டீசர் பார்க்கும்போது நான் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள ஒருத்தர் வர்றாரு மை நேம் இஸ் தன்ராஜ் அப்படின்ட்டு வந்தார் டைரக்டர் எல்லார்ட்டையுமே போய் மை நேம் இஸ் தன்ராஜ் அப்படின்றது நான் சூரிட்ட சொன்னேன் எனக்கு உள்ள பார்த்தோன்னா டக்குன்னு சூரி தம்பி வந்துட்டாப்லையே உள்ள அப்படிங்கிற மாதிரியே அப்படிங்கும்போது அவர் தான் டைரக்டர் அப்படிங்கிறாரு பாடி லாங்குவேஜே நல்லா இருக்கு சூரி இந்த படத்தில் ஏதாவது ஒரு இந்த கேரக்டர் தூக்கி ஒரு படத்தில் வச்சுருவோமா அப்படின்னு சொல்லி நானும் பேசிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே பிரதர் இங்கே எங்களுக்கு ஒரு சந்தோஷ் சுப்ரமணியம்னு ஒரு படம் வந்தது இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னு அதை டீச்சரை பார்க்கும்போதே தோணுது கண்டிப்பாக கனியண்ணன் இந்த படத்தை இன்னும் வேற ஒரு லெவல் கொண்டு போவார் அந்த டீம் எல்லாருக்கும் ஹீரோயின்லேருந்து டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ